இம்மாத இறுதியில் பொருட்களின் விலை அதிகரிப்பு வேகம் எனும் பணவீக்கம் 9.5% வரை உயர்ந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய இது கடந்த மாதத்தை விட 1.3% அதிகரிப்பாகும். வருட ஆரம்பத்தில் பணவீக்கம் 3.8% காணப்பட்டது. சிங்கள இனத்தவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் பேரணி ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. யனசேத பெரமுன இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. லிப்டன் சுற்றுவட்டத்தில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் விகார மகாதேவி பூங்கா வரை பேரணியாக சென்றனர். பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்யுமாறு கோரி அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டமை உங்களுக்கு நினைவில் இருக்கும். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிங்கள தமிழ் மக்களே தாக்கப்பட்டுள்ளனர். 20 வருடங்கள் கடந்தால் சிங்களவர்கள் செல்வதற்கு இடம் இருக்காது. சிங்கள தமிழ் மக்கள் இணைந்து இந்த நாட்டை சிறந்ததொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் இனவாதத்தை இங்கு ஏற்படுத்தவில்லை. சிங்க கொடியின் கீழ் சகல இனத்தவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதையே ஜனசெத்த பெரமுன என்ற வகையில் நாம் கூறுகிறோம். ජනසත පෙරමුණ කියා සිටනවා.